எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, அனைவருமே ஆர்வத்தோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அக்ஷய திருதியை நாளினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த அக்ஷய திருதியை நாளின் பொழுது நம்ம வாங்க வேண்டிய ஒரு சில மங்கள பொருட்கள் என்ன, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கக்கூடியவங்க தங்கம் வாங்குவதற்குண்டான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான ஒவ்வொரு சின்ன தகவலையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாளின் பொழுது புராண காலங்களில் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம கேட்கும் பொழுது, இந்த பதிவை பார்த்து இந்த விஷயங்கள் அனைத்தையுமே கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உள் மனதில் பதியும். இதனால் எழக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக கண்டிப்பாக இந்த நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும், வழிபாடுகளாக இருக்கட்டும், செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே கட்டாயமாக அது நமக்கு ரெட்டிப்பு பலன்களை பெற்றுத்தரும். அப்படிங்கிறதால பதிவை முழுமையாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த பதிவுக்குண்டான முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியும். இனியும் தாமதிக்காமல் நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். அக்ஷய திருதியை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைவருக்குமே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாள். எல்லாருடைய வீடுகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில மங்கள பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்வோம். பொதுவாகவே அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய செல்வமானது கண்டிப்பாக ரெட்டிப்பான பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது. அக்ஷய திருதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழியாது பெருகக்கூடியது அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. சித்திரை அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய திருதியினால தான் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய அக்ஷய திருதி என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி வருது. அதாவது நமக்கு வெள்ளிக்கிழமை நாளோடு இணைந்து இந்த அக்ஷய திருதியானது வருது. குறித்த எந்த நேரத்தில் திருதியை தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:17க்கு அக்ஷய திருதியை தொடங்குது. இந்த திதி நமக்கு தொடங்கி நாள் முழுவதுமே இருக்குது. அப்படிங்கிறதால கண்டிப்பாக அக்ஷய திருதிக்கு உண்டான வழிபாடுகள் அனைத்தையுமே ஒன்று நீங்கள் காலை நேரத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அது உங்களுக்கு சரி வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மாலை நேரத்தில் வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நேரம் எல்லாமே நான் பின்னாடி விரிவாக சொல்கிறேன். பொதுவாக அக்ஷய திருதியை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்மள நிறைய பேர் தங்கம் வாங்குவதற்குண்டான நாள், இல்லை மங்கள பொருள் வாங்குவதற்குண்டான நாள் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் புராணங்களில், அதாவது நம்ம சாஸ்திரங்களின் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குறித்த நாளானது தான தர்மங்கள் மேற்கொள்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாளாக கருதப்படுது. யார் எந்த மாதிரியான தான தர்மங்கள் மேற்கொள்ளணும், எந்த ராசிக்காரர்கள் மேற்கொள்ளணுங்கிறதுக்குண்டான விரிவான பதிவு நம்ம சேனலில் கூடிய விரைவில் வரும். இப்போ நம்ம ஓரளவுக்கு அக்ஷய திருதியைனா என்ன, எந்த நாள் வருது, எந்த நேரத்தில் தொடங்குதுங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்ததாக இந்த குறித்த நாளின் பொழுது புராணங்களில் நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம குசேலருடைய கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவுமே ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய குசேலர் கண்ணனை எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. கண்ணன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குசேலருடைய சிறு வயது நண்பர். சரி, எப்படியாவது நம்ம கண்ணனை சந்திக்கணும், அப்படி பார்க்க போகிற கண்ணனுக்கு நம்ம ஏதாவது கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஏழ்மை நிலையிலையும் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய கிழிந்த மேலாடையில் ஒரு மூட்டையாக வந்து அவளை கட்டி எடுத்துகிட்டு போவார். இப்படி குசேலரை பார்த்த கண்ணனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும். ஏன்னா சிறு வயது நண்பர்களை பார்க்கும் பொழுது மனசு ரொம்பவுமே சந்தோஷப்படும் இல்லையா. அப்படி அந்த சந்தோஷத்தோட குசேலரை வரவேற்று அவருக்கு நல்ல ஒரு ராஜ உபச்சாரங்கள் எல்லாமே செய்வார். இப்படி ராஜ உபச்சாரங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா குசேலர் கொண்டு சென்று அந்த அவளை கண்ணனிடம் கொடுப்பாரு. கண்ணன் அதை வாங்கினதுமே ரொம்பவுமே சந்தோஷமாயிடும். ஏன்னா அவள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது கண்ணபிரானுக்கு ரொம்பவுமே பிடிச்சது இல்லையா. ஸோ அந்த அவளை ரொம்பவுமே சந்தோஷத்தோட வாங்கி அதை ஆசையோடு சாப்பிடுவார் கண்ணபிரான். இப்படி கண்ணன் சாப்பிடும் பொழுது என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். இப்படி அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே குசேலருடைய குடிசையானது மாளிகையாக மாறிடும். இப்படி தான் குசேலர் குபேர சம்பத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி குசேலருக்கு கண்ணபிரான் அருள் புரிந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அட்சய திருதியை நன்னாள். இரண்டாவதா பஞ்சபாண்டவர்களுடைய வரலாறு. நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்த பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செல்லும் பொழுது முதல் முறையாக அவங்க வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி அவங்க எல்லாத்துக்குமே உணவை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அள்ள அள்ள குறையாத உணவளிக்கக்கூடிய அட்சய பாத்திரத்தை பெறுவதற்குண்டான வழியை பஞ்சபாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. அப்படி என்ன சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் ஸ்ரீராமருக்கு சூரிய உபாசனை செய்யும் பொழுது ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை உபதேசிப்பார் அகத்திய முனிவர். இப்படி மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் இந்த ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை உச்சரித்து ரொம்பவுமே கடுந்தவம் புரிவாங்க. இப்படி இவங்க தவத்தினை கண்டு ரொம்பவுமே ஆனந்தம் அடையக்கூடிய சூரிய பகவான் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி இந்த அட்சய பாத்திரத்தை கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த அட்சய பாத்திரத்தை அன்னத்தாலோ இல்லை வேறு எந்த பதார்த்தங்களை கொண்டு நிரப்புறோமோ அதில் அள்ள அள்ள குறையாத அளவுக்கு உணவானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்படி அனைவருமே நல்லா வயிறார உண்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதில் எஞ்சி இருக்கக்கூடிய உணவை சூரியார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டா மறுநாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் மீண்டும் உணவானது பெருகும். இப்படி இந்த நியதியோட சூரிய பகவான் இந்த அட்சய பாத்திரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிருவாரு. இப்படி காட்டுல பஞ்ச பாண்டவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாட்டுல நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துரியோதனனும் எப்படியாவது நம்ம பஞ்ச பாண்டவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே யோசனையில் இருப்பாரு. இப்படி இந்த யோசனை இருக்கக்கூடிய நேரத்தில் துர்வாச முனிவர் துரியோதனனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது துரியோதனன் நல்ல உபச்சாரங்கள் எல்லாமே செய்வார். ஏன்னா துர்வாச முனிவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது ஒரு சிறிய தவறை செய்தாங்க அப்படின்னாலே பிடி சாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. இப்படி இருக்கக்கூடிய துர்வாச முனிவரை வைத்து நம்ம ஏதாவது ஒரு திட்டம் தீட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் துரியோதனன். இப்போ என்ன செய்வாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ உபச்சாரங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா துர்வாச முனிவர் உங்களுக்கு என்ன வர வேண்டும் துரியோதனா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது துரியோதனன் எனக்கு எந்த வரமுமே வேண்டாம், உங்களுடைய வாழ்த்து ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா துரியோதனன் கூட என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா பஞ்ச பாண்டவர்களை நீங்கள் காட்டில் போய் சந்திச்சு உணவருந்திட்டு அவங்களை நீங்கள் வாழ்த்துனீங்க அப்படின்னாலே போதும், அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி துரியோதனன் நயவஞ்சகமாக சொல்லுவார். இதை கேட்ட துர்வாச முனிவர் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போய் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாத்தையுமே சந்திப்பாங்க. இப்படி அவர்களை சந்திக்கக்கூடிய துர்வாச முனிவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பசியோடு வந்திருக்கிறேன், நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள எனக்கு உணவை தயார் செய்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரைக்கு போய் குளிக்க போயிடுவாரு. இப்போ பஞ்ச பாண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவுமே பதட்டமாக இருப்பாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த பகல் பொழுது உணவை முடிச்சுட்டு திரௌபதி சூரியார்ப்பண மந்திரத்தை சொல்லி அந்த அட்சய பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம துர்வாச முனிவருக்கு எப்படி உணவு தருது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே குழப்பத்தோடு இப்போ நம்ம உணவு தரல அப்படின்னு சொன்னாக்கா துர்வாச முனிவர் பெரும் சாபத்தை கொடுத்துருவாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே குழப்பத்தோடு இருப்பாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் அந்த இடத்துக்கு வராரு. அப்போ கிருஷ்ண பகவான் அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்து பார்த்து அதில் ஒரு அன்னப்பெருக்கையும் ஒரு சில கீரை இலைகளும் ஒட்டிட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ண பகவான் என்ன செய்வாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே அந்த அன்னப்பருக்கை எடுத்து அவருடைய வாயில போட்டுட்டு அட்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்ன அந்த ஒரு நொடியிலேயே என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரையில குளிச்சுட்டு இருக்கக்கூடிய துர்வாச முனிவருடைய வயிற்றுல 10 நாள் உணவை சாப்பிட்டது போன்ற ஒரு திருப்தியானது ஏற்படும். இப்படி ஏற்பட்ட அந்த நொடியிலேயே துர்வாச முனிவர் ஆத்தங்கரையை விட்டுட்டு பஞ்சபாண்டவர்களை நோக்கி பஞ்சபாண்டவர்கள் கிட்ட என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எனக்காக உணவு சமைத்திருந்தீங்க அப்படின்னாக்கா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னுடைய வயிறானது இப்பதான் சாப்பிட்ட மாதிரியான திருப்தியோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விடை பெற்றும் போயிடுவாரு. இப்படி இந்த அட்சயம் அப்படிங்கிற அந்த வார்த்தையானது எவ்வளோ பெரிய நன்மைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். மூன்றாவதா பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்க்கடலை கடையும் பொழுது ரத்தினங்கள், ஐராவதம், கல்பத்திரு, காமதேனு, சந்திரன், மகாலட்சுமி இவங்க எல்லாம் தோன்றினாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இப்படி இந்த அலைமகள் அவதரித்த தினம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அக்ஷய திருதியை தினம். அடுத்ததா 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியை தினம். அதனால இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் லக்ஷ்மி பூஜை செய்வது, குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது வீட்டிற்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். 5வதா பார்த்தீங்க அப்படின்னாக்கா பரசுராமர் அவதரித்த தினம் எதுன்னு சொல்லி பார்த்தா இந்த அக்ஷய திருதியை தினம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம பரசுராமரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சகல விதமான நன்மைகளை ஏற்படுத்தும். 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்மன் தன்னுடைய சிருஷ்டி தொழிலை தொடங்கியது என்னைக்குன்னு பார்த்தா இந்த அக்ஷய திருதியை நாள். இப்படி பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டியை மீண்டும் தூங்குவதற்குண்டான வாய்ப்பை சிவபெருமான் அருளிய தினம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியை நாள். 7வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமகள் திருமாலுடைய இதயத்தில் குடிகொண்ட நாள் எதுன்னு பார்த்தாலும் இந்த அக்ஷய திருதியை நாள். இப்படி இந்த அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது கட்டாயமாக மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். இப்படி மகாவிஷ்ணுவோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சகல விதமான செல்வங்களையும் இருவருமே அருள்வாங்க. அடுத்ததா 8வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசியில் ஏற்பட்ட பஞ்சத்தை போக்குவதற்காக பார்வதி தேவி தாயார் அன்னபூரணியா மாறி சிவபெருமானுடைய பிச்சை பாத்திரத்தில் பிச்சையிட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த அக்ஷய திருதியை நாள். இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம அன்னபூர்ணி தாயாரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் இன்றன்றைக்குமே பஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையானது ஏற்படாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான பொருட்களை வீடுகளில் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அக்ஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அழியாத பெருகக்கூடியது அப்படிங்கிறதால எந்த ஒரு மங்கள பொருளை வாங்கும் பொழுது நம்ம வீடுகளில் அது அதிகப்படியாக பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லும் பொழுது தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் இதில் வாங்குறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டுவோம்.
அப்படி அந்த மாதிரியான யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறதே சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கு உகந்த நாள், மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால அந்த நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையில் 6 to 7 இது சாத்தியப்படாது தான். அதனால் மதியம் 1 to 2 இல்லை இரவு 8 to 9 அப்படிங்கிற நேரத்தில் வாங்கிக்கலாம். இதை தவிர்த்து இதர நேரங்கள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமிர்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரம் பார்த்தா காலையில் 8:56 10:37 வரைக்கும் இருக்குது. அது முடியல அப்படின்னு சொன்னாக்க மதியம் 12:18 இருந்து 2 மணி வரைக்கும் நேரம் இருக்குது. இதுவும் ஒத்து வரலை அப்படின்னு சொல்கிறவங்க மாலை 5:21 7:02 வாங்கிக்கலாம். அது விட்டுருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சுக்கிரஹோரை நேரம் 8 to 9 அப்படின்ற சொல்லக்கூடிய நேரத்தில் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒரு சில மங்கள பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மங்கள பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பச்சரிசி, வெல்லம், உப்பு, வெற்றிலை, சந்தனம், மஞ்சள், குங்குமம், நல்ல வாசனை நிறைந்த மலர்கள், அதுலேயும் குறிப்பாக தாமரை மலர் கிடச்சிது அப்படின்னாக்கா அதையும் வாங்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அக்ஷய திருதியை தினங்களில் நம்ம இந்த மாதிரி குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி நம்ம வீடுகளில் வைக்கும் பொழுது அது மேலும் பெருகுவதற்குண்டான வாய்ப்பை கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் அருளுவாங்க. இப்போ நம்ம அக்ஷய திருதியை நாளன்னைக்கு எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வீடுகளில் வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக எந்த மாதிரியான பொருட்களை நம்ம தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளங்களை அடுத்தவர்களுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்யும் பொழுது மேலும் நம்மளுடைய செல்வம் பெருகுவதற்குண்டான அருளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க. இப்படி இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த குறிப்பிட்ட அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களால் நம்ம வீடுகளில் செல்வம் குறையுது அப்படின்னு சொல்லி நினைக்காம அந்த செல்வத்தை பெருக்குவதற்குண்டான அருளை தாயார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யணும். அதனால தான தர்மங்கள் செய்யும் பொழுது மனசுல எந்த விதமான சஞ்சலமுமே இல்லாம அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிற அந்த முழு மனதோட நம்ம செய்யணும். இப்படி இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம அக்ஷய திருதியை வரக்கூடிய நாள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துல வருது. இப்படி இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெப்பம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாதம். வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அதை தணிக்கும் விதத்தில் நம்ம அனைவருக்குமே பானகம், நீர்மோர், விசிறி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே தானங்கள் செய்யலாம். இப்படி இந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் வேறு என்ன சில பொருட்களை தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தானியங்களில் அரிசி, கோதுமை இந்த இரண்டையுமே கட்டாயமாக நம்ம தான தர்மங்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் செய்யலாம். ஏன்னா அரிசி, கோதுமை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகாலட்சுமி தாயார் விரும்பி இருக்கக்கூடிய இடம். இது அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மேலும் நம்ம வீடுகளில் பெருகுவதற்குண்டான அருளை தாயார் வழங்குவாங்க. அடுத்ததாக நம்ம இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவு நம்ம வீடுகளிலேயே தயாரித்து அதை கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிழிந்த ஆடைகள் யாராவது அணிந்திருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு புது ஆடைகளை வாங்கி கொடுக்கலாம். இப்படி நம்ம தான தர்மங்கள் எல்லாத்தையுமே நல்ல ஒரு மனநிறைவோடு செய்யணும். அடுத்ததாக இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு அனைத்து கடவுள்களுமே குடியிருக்கக்கூடிய கோமாதாவிற்கு நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அரிசி, பருப்பு இது ரெண்டையுமே எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக வாழைப்பழம், அப்புறம் கொஞ்சம் வெல்லம் இது எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்து எடுத்துகிட்டு போய் கோமாதாவிற்கு, கோசாலையில் இருக்கக்கூடிய கோமாதாவோ இல்லை நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் தெருவில் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பசுமாட்டிற்கோ கொடுப்பது அப்படிங்கிறது அனைத்து கடவுள்களுடைய ஆசையும் ஒருங்கே பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம மாடுகளுக்கு உணவு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னாக்கா நம்ம கட்டாயமாக உணவு கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான காரியங்களை இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது புதுசாக கல்வி தொடங்குவதோ இல்லை கலைகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு செய்யலாம். அதே மாதிரி சீமந்தம் செய்யறது, இல்லை தொட்டில் குழந்தையை போடுவது, இல்லை குழந்தைகளுக்கு அன்னப்பிரசனம் கொடுப்பது இது எல்லாத்தையுமே இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு செய்யலாம். இப்போ நம்ம அக்ஷய திருதியைனா என்ன, இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு புராணங்களில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம எந்த பொருட்களை வாங்கணும், எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும், எந்த மாதிரியான காரியங்களை கட்டாயமாக நம்ம வீடுகளில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் தங்கம், வெள்ளி ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை மாற்றிக்கிட்டு ஒரு சில மங்கள பொருட்களை வாங்கலாம். அதே சமயத்தில் அந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நிறைய தான தர்மங்கள் செய்து நிறைய புண்ணியங்களை சேகரிக்கலாம். இப்படி நம்ம சேகரிக்கக்கூடிய புண்ணியமானது நம்மளோட மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறைக்கு அது ஒரு காக்கும் கவசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.